வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஜெம் சினிமாஸ் சேனல் நேயர்களே, வீட்டில் குடியுங்கள் நடிகருக்கு அவருடைய மனைவி கட்டளை. நடிகர் கௌதம் கார்த்திக் யாராவது மது விருந்து என்று சொன்னால் உடனடியாக விருந்துக்கு போய் மூக்கு முட்டை குடித்துவிட்டு தள்ளாடி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் நடிகர் கௌதம் கார்த்திக். இதை பார்த்த அவருடைய மனைவி மஞ்சிமா மோகன், காதல் மனைவி, என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் நீ வெளியே போய் குடிக்காத, எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஏன்னா போதையில் தள்ளாடிக்கிட்டே வர்ற, என்ன நடக்கும் ஏது நடக்கும், நான் எனக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் வீட்டில் வச்சு குடி, ஏன்னா வீட்டில் வச்சு குடித்தா நிதானமாக குடிப்பேன், நானும் உன்னை பார்த்துருவேன், இல்லை நானும் உன்னோட சேர்ந்து குடிப்பேன் என்று மிரட்டி இருக்கிறார் மஞ்சிமா மோகன். இதன் காரணமாக இப்போது கடந்த 2 வாரங்களாக இரவு நேர மது விருந்துக்கு வெளியே செல்வதை முழுக்கு போட்டு விட்டார் கௌதம் கார்த்திக். மனைவிக்கும் கணவனுக்கும் இந்த உரையாடல் நடந்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் கௌதம் கார்த்திக். இதுவரை மஞ்சிமா மோகனை சினிமாவில் நடிக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்போது முதல் முறையாக ஒரு வெப் தொடரில் முக்கிய வேடத்தில் நடிக்க மஞ்சிமா மோகனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அவருடைய காதல் கணவன் கௌதம் கார்த்திக். மீனாவுக்கு இப்போது நடிகர்களுக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பில்லை. அதாவது கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு குறைந்து விட்டது மீனாவுக்கு. ஏனென்றால் அவருக்கு வயதாகிவிட்டது. அவருடைய மகளுக்கு வயது 10 வயது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிக்காமலும் இருக்க முடியவில்லை. எனவே மீனா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இனிமேல் கதாநாயக நடிகர்களுக்கு அக்கா, அம்மா வேடத்தில் நடிக்க தயார் என்று அறிவித்திருக்கிறார். இதனால் மீனாவை அம்மாவாகவும் சகோதரியாகவும் நடிப்பதற்கு இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்க தயாராகிவிட்டார்கள். மார்க்கெட்டில் என்ன பிறகு என்ன செய்ய முடியும்? கதாநாயகியாக நடிப்பேன் என்று அடம்பிடித்து கொண்டு தான் வீட்டில் இருக்க வேண்டியதான். அதனால் அம்மா வேடத்தில் நடிக்க தயாராகிவிட்டார் மீனா. டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார், சிம்ரன் நடித்த படம். 7 கோடியில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் 90 கோடி வசூலை எட்டி எல்லோருக்குமே செம லாபத்தை கொடுத்தது. இயக்குனர் பெயர் அபிஷன் ஜீவிந்த். பார்ப்பதற்கு கதாநாயகன் போல தோற்றமளிப்பார். இதன் காரணமாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் அடுத்து தயாரிக்கப் போகும் படத்தில் அபிஷன் ஜீவிந்த் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். நடிகை ஷில்பா ஷெட்டியின் தங்கை ஷமிதா ஷெட்டி காதலனை பிரிந்தார். நடிகை ஷமிதா ஷெட்டிக்கு 48 வயதாகிறது. நடிகர் ஒருவருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்தார். அந்த நடிகர் பெயர் ராகேஷ். இருவரும் பல ஆண்டுகளாக லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்தார். இருவருக்கும் குழந்தை இல்லை. ஆனால் திடீரென்று ராகேஷுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஷமிதா ஷெட்டிக்கு. இதனால் ஷமிதா ஷெட்டி லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். நடிகர் ராஜேஷை பிரிந்தார். அவர் தன்னுடைய வலையத்தில் சொல்லும்போது, நன்றாகத்தான் இருந்தது லிவிங் டுகெதர் வாழ்க்கை, ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை, எங்கள் இருவருக்கும் சண்டை வந்து விட்டது, கருத்து வேறுபாடு முற்றியதன் காரணமாக பிரிந்தே வாழ்வோம், அதுதான் நமக்கு நல்லது என்று இருவருமே முடிவெடுத்து விட்டோம். இப்போது நான் லிவிங் டுகெதரில் இல்லை, ஐ ஆம் சிங்கிள் என்று சொல்லியிருக்கிறார் 48 வயதான நடிகை ஷமிதா ஷெட்டி. அமெரிக்காவிலிருந்து ஜோடியாக திரும்பிய விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா. விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார்கள், காதலிக்கிறார்கள், விரைவில் தம்பதிகளாக போகிறார்கள் என்று தெலுங்கு பத்திரிகைகள் விளாவரியாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை அமெரிக்காவிலே உள்ள இந்தியர்கள் கொண்டாடினார்கள். அங்கே உள்ள இந்தியர்களுடைய அழைப்பின் பேரில் ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவரகொண்டாவும் அமெரிக்காவுக்கு சென்றார்கள். அங்கே சுதந்திர தின விழாவிலே கலந்து கொண்டார்கள். அமெரிக்கா முழுவதும் ஜாலியாக சுற்றி திரிந்தார்கள். நேற்று ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு இருவரும் ஒன்றாக வந்து இறங்கினார்கள். புகைப்படக்காரர்கள் முண்டி அடித்து கொண்டு விஜய் தேவரகொண்டாவையும் ராஷ்மிகா மந்தனாவையும் புகைப்படம் எடுத்தார்கள்.